இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனம் 10. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். எல்லாராலும் ஒதுக்கப்படுறீங்களா? ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ல கூட உங்களை கூப்பிடாம உங்களை ஒதுக்கி தள்ளுறாங்களா, அவாய்ட் பண்றாங்களா? உங்க வாழ்க்கையில நன்மை இல்லாததுனால, ஆசீர்வாதம் இல்லாததுனால எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு இருக்கீங்களா? கஷ்டப்படுறீங்க, லைஃப்ல வேதனைகள், ஏதோ ஒரு வியாதி, அது நிமித்தம் குடும்பத்தாரால் நிந்திக்கப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆகாதுன்னு தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாக கர்த்தர் மாற்றுகிறவர். பிரியமானவர்களே, பெரிய ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணிதான் ஈசாயின் வீட்டுக்கு சாமுவேல் கடந்து போகிறாரு. பெரிய ஒரு விருந்து தான். ஈசாய் அந்த விருந்துக்கு தன்னுடைய எல்லா குமாரர்களையும் இன்வைட் பண்ணி தன்னுடைய எல்லா குமாரர்களோடு குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கிற அந்த சூழ்நிலையில தான் தாவீதை அந்த விருந்துக்கு ஈசாய் தன்னுடைய பெற்ற ஒரு மகன் தான், ஆனா அழைப்பு கொடுக்கவே இல்லை. தாவீது வனாந்திரத்துல ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருந்தான். தகப்பனால் தள்ளப்பட்ட ஒரு நிலைமை, தகப்பனால் ஒதுக்கப்பட்ட நிலைமை, தகப்பனால் அற்பமா எண்ணப்பட்ட இந்த தாவீதை கர்த்தருடைய கண்கள் பார்த்தது. பிரியமானவர்களே, எல்லாரையும் கர்த்தர் புறக்கணித்தார். ஆனா தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டு வனாந்திரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினது நம்ம பார்க்கிறோம். ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. புறக்கணிக்கப்படுகிற உங்களை தான், எல்லாராலும் ஒதுக்கப்படுகிற உங்களை தான் கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இது எப்படி ஆகும் என்றால் கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஜெபிப்போம். நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாக மாறிற்று, கர்த்தராலே ஆயிற்று என்று பார்க்கிறோமே. அருமையான தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, தொழில்களை ஆசீர்வதிங்கப்பா. கையிட்டு செய்கிற சகல காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கற்பிணிகளை ஆசீர்வதிங்க, எக்ஸாம்ஸ் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நல்ல ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கப்பா. கர்த்ததாமே ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா இந்த தொலையை நிமிர பண்ணுவார். உங்களுக்காக, உங்க ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.